ராஜா தமிழ்மாறன் அவர்களை நிறைவு கருத்தை முன்வைக்க அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்றேன். நீங்க எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் சொன்னீங்க, மகிழ்ச்சி. அதாவது எல்லா விதமான கடவுள்களுக்கும் இங்கு உரிமை கொடுத்திருக்கக்கூடிய நாடு தான் இந்த நாடு. அந்த ஜெய் ஸ்ரீராம் என்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த ராமாயணத்தினுடைய கதை கம்பர் 12ஆம் நூற்றாண்டில் எழுதிய பிறகுதான் சோழ பேரரசில் இருந்த புலவர் கம்பர் அவர்கள் 12ஆம் நூற்றாண்டில் கம்பராமாயணத்தை எழுதிய பிறகுதான் ராமர் தமிழ்நாட்டுக்குள் வந்தார். அதற்கு முன்பாக ராமர் தமிழ்நாட்டுக்குள் இல்லை, இலக்கியங்களிலும் இல்லை, நாட்டிலும் இல்லை என்பதை உங்களுடைய ஆய்வுக்கு விட்டு விடுகிறேன். உங்களுடைய ஆய்வு ChatGPT இருக்கு, பெர்ப்ளெக்சிட்டி இருக்கு, எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிங்க. உங்களுடைய அடையாளங்களை விட்டு விட வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 2-3 விஷயத்தை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அதாவது நல்லகண்ணு ஐயா அவர்களுடைய நேற்று நிறைவு, அதாவது என்ன சொல்றது, அஞ்சலி செலுத்துறதுக்கு தலைவர் போயிருந்தாங்க. எந்த கொள்கை உங்களது, கம்யூனிசம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அந்த இடத்துல நின்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற எங்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வீர வணக்கம் செலுத்தினார். அந்த இடத்துல நின்று அவரு செலுத்துறாருங்க ஒரு கம்யூனிச தலைவருக்கு. அதுதான் தமிழர் பண்பாடு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார், திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்னை ஈர்க்காவிட்டால் நான் கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன் என்று சொன்ன வரலாறு உண்டு. அதற்கான மிகப்பெரிய தத்துவம் உண்டு. அது மக்களிடம் ஏற்கப்பட்டது. அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றதா வெற்றி பெறவில்லையா என்பது முக்கியம் அல்ல. ஆனால் அதிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையை நல்ல அளவில் மாற்றி இருக்கிறது. அதிலிருந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எங்களுடைய கொள்கைகளில் பல மாற்றங்கள், அதுதான் நல்லதை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் கம்யூனிஸ்ட் அந்த கோட்பாடுகள் மிகவும் எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதனை பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வச்சுக்கணும். இப்போ அண்ணா சொன்னாங்க, உலக அரங்கத்தில் இந்தியா எல்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் யூனிவர்ஸில் நிறைய வருது. ஒரு 5-6 விஷயத்தில் நம்ம நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத இங்கே எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் பதிவிடுறேன். இந்தியாவில் ஒரு காலத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, விசா வாங்கிறதுக்கு இந்தியாவில் கியூவில் நிற்பாங்க, பார்த்துக்குங்க நீங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால் விசா வாங்கிறதுக்கு கியூவில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம விசா, நம்ம நாட்டினுடைய பாஸ்போர்ட்டினுடைய தன்மை எவ்வளோ கீழே போயிருக்கு தெரியுமா? 76வது இடத்துல 2014 இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பாஸ்போர்ட்டினுடைய மதிப்பு 148வது இடத்துக்கு போயிருச்சு. எவ்வளவு மதிப்பு குறைஞ்சிருக்கு பாருங்க இந்திய பாஸ்போர்ட்டுக்கு ஒரு ஆட்சியில். அதே மாதிரி இந்திய குடியுரிமை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்திய நாட்டை விட்டு வேற நாட்டில் போய் செட்டில் ஆனவங்க 2014 2024க்குள்ளார 17,10,000 பேர். வெளிநாடுகளில் வாழுகின்றவர்கள் இந்த நாட்டுக்கு வரணும்னு கோரிக்கை வைக்கணும், உள்ள செட்டில் ஆகணும். நான் என் சொந்த நாடு நல்லா இருக்கு, நான் வரணும். இங்கிருந்து 17,10,000 பேர் நாட்டை விட்டு வெளியே போயிட்டான் சார். இந்திய குடியுரிமை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஏன்? சிந்திங்க, யோசிங்க. இப்போ லேட்டஸ்டாக 2 விஷயம். ட்ரம்போட ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவுகள் என்ன இருக்குங்கிறத அண்ணா அழகா சொன்னாங்க. அதில் 2 முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். 0% வரியில் விளைபொருட்கள் வரப்போகிறது. விவசாயிகளை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்பது தெரியவில்லை. அடுத்த மாதம் சைனான பிறகுதான் தெரியும். பால் பொருட்கள் வரவிருக்கிறது. விவசாயிகளுடைய நிலை என்னவாக போகிறது என்று தெரியவில்லை. ஐரோப்பிய ஒப்பந்தத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐரோப்பிய ஒப்பந்தத்தில் ஆட்டுக்கறி இறக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு, தோழரே கேட்டுக்குங்க, விவசாயிகள் மீது அக்கறை கொண்டிருக்க விவசாய சின்னத்தினுடைய உரிமையாளரே கேட்டுக்குங்க, இந்த ஆட்டுக்கறி வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிக்கு அனுமதிக்கிறாங்க. அப்ப இது இங்க 500 ரூபாய் ஆயிடுச்சுன்னா இந்த ஆட்டுக்கறி எவ்வளவு, இந்த ஆடு வளர்ப்புங்கிறது எவ்வளவு பெரிய வருமானம் தெரியுமா விவசாயிக்கு? நான் மறுக்கல. அப்ப இது மாதிரி விவசாயிகளை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை மோடி அவர்கள் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காங்கிறது கவனத்தில் கொள்ளணும். இது இன்னும் 2 ஆண்டுகள்ல எப்படியெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் எப்படி, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்படி இதிலெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பது நாளடைவில் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வேற முத்தாய்ப்பா
விவசாயி விவசாயின்னு பழனிசாமி ஐயா வேற தன்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் இப்படி ஒன்று நடக்குதான்னு அவருக்கு தெரியுதானே? அதிமுக பழனிசாமி தலைவருக்கு தெரியுதாங்கிறது எனக்கு உண்மையாலுமே புரியல. நம்முடைய சகோதரர் முஸ்தபா அவர்களுக்கு ஒரு 4 குற்றங்கள் நடக்கிறத எடுத்து வச்சு அப்படியே நாடே சீரழிஞ்ச மாதிரி பதறுவாரு. ஆனா உலகத்துல குற்றம் நடக்காத இடங்கள் இருக்கவே இருக்காது. நடக்கின்ற பொழுது அந்த குற்றத்தை ஒரு அரசு எப்படி கையாளுகிறதுங்கிறது தான் அந்த ஆளுமை, அதனுடைய திறன். பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, சட்டமன்றத்தை உடனே கூட்டி ஒரு சட்டத்தை இயற்றாரு. 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை 10 ஆண்டு ஆக்குறாரு. குற்றத்தில் ஈடுபட்டவனை ஜெயிலில் போட்டு கேஸை உடனே நடத்தி அவனை கன்விக்ட் ஆக்குனாங்கல்ல. இது போல ஒரு தவறு நடக்கின்ற பொழுது உடனடியாக இந்த அரசு ரியாக்ட் பண்ணிருக்கா அப்படின்னா ரியாக்ட் பண்ணிருக்கு. ஆனா ஒன்றிய அரசு ரியாக்ட் பண்ணுச்சா அப்படின்னு நான் கேட்க வரேன். பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்கு. இங்க அங்கொன்னு இங்கொன்னு நடக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, நான் ஒரு பதிவை சொல்றேன், இதை பதிவு பண்ணிக்கங்க. சூர்யாண்ண ஒரு பதிவு ஏற்கனவே ஒரு மீட்டிங்க்கு முன்னாடி பேசினதா இருந்துச்சு. இப்போ அதற்காக ஒரு சில விஷயங்களை சூர்யாண்ணங்கிட்டே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த நாட்டினுடைய இறையாமையின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர்கள், அதனால் ஒரு அக்கறையில் சொல்லுகிறேன், எங்கள் சகோதரிகள் மட்டுமல்ல, டெல்லியில் மட்டும் கடந்த ஆண்டில் 14,160 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். தயவு செய்து கண்டுபிடித்து கொடுங்கள். குஜராத்தில் 2014 இருந்து 2020 வரை 41,000 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். 2021 இருந்து இன்று வரை டேட்டாக்கள் நாட் அவைலபிள்னு சொல்லுது. என்டிஏனா நோ டேட்டா அவைலபிள் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே வர்றாங்கன்னு. அது மட்டும் இல்லை, யூபியில் கடந்த ஆண்டு மட்டும் 1,07,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்சிஆர்பி டேட்டா சொல்லுதுன்னு. அப்போ என்னென்ன கணக்கு இதெல்லாம்? அப்போ இந்த பெண்களெல்லாம் காணாமல் போனவர்களில் எத்தனை பேரை கண்டுபிடிச்சிருக்காங்கிற பதிவுகள் இல்லை. அப்போ இவ்வளவு பெண்கள் காணாமல் போகின்றார்கள் என்று சொன்னால் இதை பற்றி தயவு செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் கவலைப்பட வேண்டும். பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அண்ணன் சொன்னாங்க. அதே மாதிரி நமோ ஆப், ஒரு கட்சி தன்னுடைய அரசினுடைய பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் ஸ்கீம் சொன்னாங்க அண்ணன். அந்த ஸ்கீம்ல அதாவது இன்னும் கிசான் சேவா, ஸ்வச் பாரத் 3க்கும் ஒரு கட்சி நிதி வாங்குது சார். அதிகாரியை கேட்டு என்ன சொல்றாங்க, அப்படி அரசு நிதி வாங்குவதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஒரு கட்சி நேரடியாக அரசினுடைய திட்டங்களுக்கு நிதி வாங்குவது சட்டத்திற்கு புறம்பாக ஊழலாகாதா? பாரதிய ஜனதா கட்சி அப்பொழுது ஊழல் கட்சி இல்லையா? இதற்கான பதில்கள் விரைவில் வரத்தான் போகின்றன. உறுதியாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு தெளிவாக எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கொள்கை வாரிசான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களை தெளிவாக வைத்திருக்கிறார். பாண்டிச்சேரி மக்களும் தயவு செய்து தெளிவாகி கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய தலைவருடைய செய்திகளை பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் திரும்பி பாருங்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் என்பதனை சொல்லி இறுதியாக சொல்லுகிறேன், 2 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் பெறும் என்று கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராஜா தமிழ்மாறன்.